அண்ணா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க கோகுல். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குண்ணா. உங்களோட தொகுதி பத்தி தான் இப்போ தமிழக அரசியலே பேசு பொருளா இருக்கு. அம்பாசமுத்திரம் கண்டிப்பா. தொகுதியில வந்து அசைக்க முடியாத வேட்பாளர்னு இசக்கி சுப்பையா அவர்கள் இருந்தாரு. களம் வந்து எப்படி மாறிடுச்சுன்னு நீங்க பாருங்க. முதல் இடத்துல இருந்தவரும் இப்போ ஒரே அணியில இருக்காரு. 2வது இடத்துல இருந்த ஆமா. காங்கிரஸும் ஒரே 3 அணி. பேரு. 3வது இடம் 3 தாவேகாவும் ஒரே பேரு. அணிங்கும் போது தனியா 3 நாம் பேரு. தமிழர் கட்சி மட்டும் தான் நிக்கிறீங்க. நீங்க மட்டும் தான் வந்து இப்போ என்னன்னா ஒரு அவ்வளவுதான். 1 vs 3 தான் வந்து நிக்குது. அப்போ அவ்வளவுதான். ஒரு அவ்வளவுதான். இடைத்தேர்தல் அவ்வளவுதான். வருது அப்படின்னாலும் களம் வந்து எப்படி இருக்காங்க? 3 பேரும் சேர்த்து ஒரு பக்கம் தான் நிக்க போறாங்க. சோ அதான் நான் கேக்குறேன். ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அப்படித்தான் இருப்பாங்க. அதாவது அங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில இருந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணியில இருக்கு. ஆமா. தாவேகாவோட வேட்பாளர் ராஜகோபால் அங்கேயே தான் இருக்காரு. ஆமா. இசக்கி சுப்பையா அதிமுகல இருந்து தாவேகா வந்துட்டாரு. அப்படின்னா என்னன்னா நாம் தமிழர் கட்சியை தாண்டி அங்க போட்டியிட்ட 5 வேட்பாளர்கள்ல 3 வேட்பாளர்கள் ஒரே கட்சியா மாறிட்டாங்க. ஆமா. அப்ப அந்த மக்கள் எப்படி முட்டாள்களாக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. இவங்க தேர்தலில் போட்டியிடும் போது 3 பேருமே 3 வகையான கொள்கையில சொன்னவங்க. ஆமா. 3 பேருமே மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள குற்றம் சுமத்திக்கிட்டவங்க. மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே குறை சொல்லிக்கிட்டாங்க. மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே குற்றம் சொல்லிக்கிட்டாங்க. மாத்தி மாத்தி வெவ்வேறு கொள்கையில பேசினாங்க. இன்னைக்கு 3 பேரும் ஒண்ணுன்னு வந்து மக்கள்கிட்ட நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம்னு பாருங்களேன். அதனாலதான் இந்த மாதிரியான அரசியலை ஒழிக்கணுங்கிறக்காக கோகுல் நம்ம நாம் தொடர்ந்து நிக்கிறோம். இப்போ மக்கள் ஒரு முடிவு கொடுத்தாங்க. அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினரா அனுப்பி வச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் தோற்கடித்த அந்த தொகுதியில தாவேகாவுல போய் சேர்ந்துட்டாப்ல. இப்ப தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து அது வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அவர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை வச்சுட்டு வளர்ந்தாரு. அந்த கட்சிக்கு அவர் துரோகம் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு துரோகம் செஞ்சுதான் அமமுகவுக்கு போனாரு. ஏன்னா இவர் அந்த 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 சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றனால அந்த சமுதாய ரீதியா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த சமுதாயத்தோட கட்சியாக நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த சமுதாய மக்களுடைய வாக்கு விழுகும் அப்படின்னு நீங்க எப்பவுமே ஒரு தெரிஞ்சுங்க. இங்க தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் எடுபடாது. சுயஜாதிக்காரவங்களே அந்த ஜாதி அரசியல வெறுப்பாங்க. ஜாதியத்தை எப்போ வச்சு யாரு முன்னிறுத்தி வர்றானோ அவன் எப்பவுமே வெகுஜன மக்களுக்கு பயன்பட மாட்டான்றத சுயசாதிக்காரவங்களே உணர்வாங்க. ஆகவே அதை செய்ய மாட்டாங்க. அதை உணர்ந்து திரும்ப என்ன பண்றாரு? மீண்டும் அதிமுக வர்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கோகுல். இசக்கி சுப்பையான்ற நபரை எல்லா பேருமே வந்து சாதாரணமா ஒரு நபரா கடந்து போறாங்க. சாதாரணமா ஒரு அரசியல்வாதியா பாக்குறாங்க. ஆனா என்னுடைய பார்வை என்பது அது அல்ல. ஐயா இசக்கி சுப்பையாவினுடைய தொழில் என்பது வேறு. அவருடைய தொழில் என்பது முழுக்க கான்ட்ராக்ட். முழுக்க இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மூலமா, தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலமா கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதே அவருடைய வேலை. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி தமிழ்நாட்டுல அவரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய பாலங்கள் கட்டுறது, பெரிய சாலை அமைக்கிறது, பெரிய அந்த இது போடுமே பாதாள சாக்கடை திட்டம், இது மாதிரியான திட்டங்கள் இப்படி 50 கோடி 100 கோடி 200 கோடி 500 கோடி இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதே அவருடைய வேலை. இதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு கவனிக்கிறதுக்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய குற்றாலம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பழைய குற்றாலம், புது குற்றாலம், ஐந்தருவி இந்த பகுதியெல்லாம் அவருக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு. அந்த ரெசார்ட்டுகள் எதுக்குனாக்க இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஏக்கள் அல்லது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதுபோகத்துக்கு அந்த அரசு அதிகாரிகளை கையொப்பமிடுற இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், சைனிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நபர்களை பூராத்தையும் கொண்டு வர்றது, அவங்களுக்கு வந்து பணியுடை செய்யறது, அவங்களை குசிப்படுத்துறது, இதுகளுக்காக இந்த ரெசார்ட்ஸ் எல்லாம். இது ஏதோ புதுசா இருக்கேனா? இது ஏதோ இதை நான் இதுக்கு முன்னாடி நான் பேசல. ஏன்னா நான் வந்து இதை பேசாம போனதுக்கான காரணம் என்னன்னா, நாம வந்து ஒரு அரசியல் ரீதியா மட்டும் நம்ம பேசுறது சரியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அவர் மீண்டும் அவர் இருக்கிற கட்சிக்கும் துரோகம் செய்யறாரு, அவருக்கு வாக்களிச்ச மக்களுக்கும் துரோகம் செய்யறாரு. அப்படியே அந்த நபர் எப்பவுமே வந்து யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டார். அவரை நம்பி வாக்களிச்ச ரெட்டலை சின்னத்துக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அவர் விசுவாசமா இருந்திருக்கணுமா இல்லையா? அவருக்கு சீட்டு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் அவர் விசுவாசமா இருந்திருக்கணுமா இல்லையா? இவர் துரோகி. தனக்கு சீட்டு கொடுத்து தன்னை எம்எல்ஏ ஆக்கி ஜெயிக்க வச்ச ஒரு கட்சிக்கு துரோகம் செய்யறாருன்னா இவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார்? இன்னைக்கு மக்களை முட்டாளாக்கிட்டாரு. புரியுதுங்களா? இப்ப ஜெயிச்சு 1 மாசம் கூட ஆகலங்க. இவருடைய தொண்டர்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிருக்காரு இல்லையா? ராப்பகலா இவருக்கா போஸ்டர் ஓட்டுனவங்க, இரவு பகலா அவருக்கு போய் துண்டறிக்கை கொடுத்தவங்க உங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி நீங்க எவ்வளவு பேர் அந்த பனியனை போட்டுக்கிட்டு, எவ்வளவு பேர் அந்த ரெட்டலை சின்ன போட்ட படங்கள், ரெட்டலை சின்ன போட்ட இதை போட்டுக்கிட்டு, பனியனை போட்டுக்கிட்டு, டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, எவ்வளவு பேர் வந்து சூறு விளம்பரங்கள் எழுதிக்கிட்டு, எவ்வளவு பேர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல போற கேட்ல போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது, கதவுல போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது, எவ்வளவு பேர் உழைச்சிருப்பேன். ஐயா நீ சம்பளம் கொடுத்தா கூட வேலை வாரு, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா அதிமுகன்ற ஒரு விசுவாசத்துக்காக நீ கொடுக்குற சம்பளத்தை தாண்டி அதிமுகன்ற ஒரு கட்சியினுடைய விசுவாசத்துக்காக எத்தனை பேர் ஓடி இருப்பேன், எத்தனை பேர் உழைச்சிருப்பேன், எத்தனை பேர் எங்களுடைய வாகனத்துல ஏறி சண்டை போட்டேன், எத்தனை பேர் எங்களை வந்து அடிக்க வந்தேன், எத்தனை பேர் எங்களை கஷ்டப்படுத்தின, எவ்வளவு பேர் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண. அப்ப இதெல்லாம் உன்னுடைய விசுவாசி தானே. இது உனக்கு ஐயா இசக்கி சுப்பையாவுக்கு வந்த விசுவாசியா இல்ல ஐயா எம்ஜிஆருக்கு வந்த விசுவாசியா? ஐயா எம்ஜிஆருக்கு ஒரு விசுவாசி, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசி, ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விசுவாசி. இவர்களெல்லாம் சேர்ந்து தானே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க. தனிநபர் ஐயா இசக்கி சுப்பையா முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? இந்த சோர்ல எல்லாம் வரைஞ்சிருந்தார்ல, படம் வரைஞ்சிருந்தார்ல, லேகி வைக்கிற சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் அந்த ஐயா மாதிரி படம் வரைஞ்சிருந்தாங்களே சூர விளம்பரம், அதை பார்த்துட்டு மக்கள் வந்து வியந்து பாராட்டி ஓட்டு போட்டாங்களா என்ன இருக்கு? கிடையாது.
இவர் ஒரு அயோக்கியன்ற தெரிஞ்சும் கூட இந்த ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தை மதிச்சு ஐயா எம்ஜிஆர் மதிச்சு அம்மையார் ஜெயலலிதாவை மதிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை மதிச்சு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஐயா இவர்கள் எல்லார் மேலேயும் நம்மளுக்கு ஒரு அரசியல் விமர்சனம் இருக்கு கோகுல். இவங்க எல்லார் மேலேயும் ஐயா எம்ஜிஆர் மேல எனக்கு முல்லை பெரியார் விஷயத்துல கோவம் இருக்கு. ஆனா ஈழத்துக்கு அவர் செஞ்சதுல ஒரு மதிப்பு இருக்கு அவர் மேல. அம்மையார் ஜெயலலிதா மேல எனக்கு நிறைய கோபங்கள் இருக்கு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆளுமையில இருக்கிற ஒரு நன்மைகள் கூட இன்னைக்கு இருக்கிறவங்க செய்யலைன்ற ஒரு கோபம் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி மேல பல கோபங்கள் இருக்கு. ஆனா தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டார். இது மாதிரியான நிறைய திட்டங்கள்ல அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும் போது ஐயா எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு அதீத கோபங்கள், கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய கோவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியோட ஒப்பிடும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையோ, திமுகவோட ஒப்பிடும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையோ, இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் சொல்வது இருக்கிறதுல சரியான தீர்வு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கைகளும் தான் தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு தீர்வாகவும் புரட்சியாகவும் இருக்கும். ஆனா அதை கடந்து இருக்கிற எதிரிகள்ல யார் பரவாயில்லாத நபர்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது ஐயா இசக்கி சுப்பையாவுக்கு சீட்டு கொடுத்து அதிமுக ஒரு துரோகம் செஞ்சிருக்காரு. அந்த அதிமுகவுக்கு இசக்கி சுப்பையாவை பிடிக்காம இருந்திருக்கலாம், இவருடைய ஆளுமை இவருடைய வேலைகள் பிடிக்காம இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நான் பரம்பரையா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிப்பா மாத்தி ஓட்டு போட மாட்டேமான்னு உனக்காக வந்து ஓட்டு போட்டால அவனுக்கு நீ துரோகம் செஞ்சிருக்கல. கண்டிப்பா மக்கள் காரி துப்புவான் கோகுல், மக்கள் காரி துப்புவான். இன்னொன்னு தெரிஞ்சுங்க கோகுல், நான் என்ன சொல்றேன், ஐயா இசக்கி சுப்பையா இப்ப ஒரு செலவினங்கள் காட்டியிருப்பாரு. இந்த தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு செலவு தொகையை கொடுத்துருக்கோம். இப்ப இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய உழைப்பு தானே, மக்களுடைய வரி பணம் தானே. தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய பையில இருந்து காசு எடுத்து போட இல்ல. எந்த அதிகாரியாவது ஐஏஎஸ் அதிகாரியா ஐபிஎஸ் அதிகாரியா ரிட்டர்னிங் ஆபீசர்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரோ ஆர்வோ யாராவது ஒருத்தவங்க அவங்க கை காசப்பட்டு செலவழிக்கிறாங்களா? முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணம் கோகுல். நான் என்ன சொல்றேன், இப்ப இவர் தேர்தல் நின்றார்ல, நான் என்ன சொல்ல வரேன், இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். உண்மையிலே தேர்தல் ஆணையம் சரியா இருந்திருந்தா அண்ணன் சீமான் சொல்வது போல 2வது இடத்துல இருந்த நபரை மீண்டும் எம்எல்ஏ ஆக்கணும். என்னுடைய பார்வை, அண்ணன் சீமானுடைய பார்வை. ஐயா அவர் வந்து வேணாம்னு ரிசைன் பண்ணிட்டாரு. முதல் இடத்துல இருந்தா ரிசைன் பண்ணிட்டாரு. 2வது இடத்துல யார் இருக்கா? ஐயா துரை, விபி துரை அவர்கள். விபி துரை எம்எல்ஏ காங்கிரஸ்காரன் இருந்துட்டு போறேன், எனக்கு எதிரி அவன் கொள்ளக்காரன் ஈழத்தமிழர்களை கொண்டு அதெல்லாம் அடுத்து இந்தியாவில் அரசியல் சட்டத்தை மாத்துங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய விபி துறையை தூக்கி எம்எல்ஏ போடுங்க. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்ல இப்படி செஞ்சாதான் இவர்களுக்கு பயம் இருக்கும். அப்ப என்ன நினைக்கிறேன், நான் திமுகவில் இருந்தாலும் எனக்கு ஓட்டு விழுகும், நான் அதிமுகவில் இருந்தாலும் ஓட்டு விழுகும், நான் தாவேகாவுக்கு போனாலும் ஓட்டு விழுகும், நான் அமமுகவுக்கு போனாலும் ஓட்டு விழுகும் அப்படின்னு இசக்கி சுப்பையாவுக்கு கொடுக்குற தைரியம் என்ன தெரியுமா? அவர் மேல அவர் வச்ச நம்பிக்கையோ, அவர் போய் மக்களுக்கு போட்ட அன்னதானமோ, அவர் போட்ட சோத்துனால மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க விசுவாசமா இருக்கு, அதுவெல்லாம் இல்ல. நான் காசை கொடுத்தா இவன் ஓட்டு போடுவேன். இந்த மக்களை முட்டாள்கள் ஆக்கியிருக்கேன். இந்த மக்களை வந்து ரொம்ப கேவலமா நினைச்சிருக்காரு. எந்த சின்னத்தில் நின்றாலும் நாம காசு கொடுத்தா இசக்கி சுப்பையாவினுடைய பணம் வெல்ல வைக்கும் என்று இசக்கி சுப்பையா ஐயா நினைக்கிறாரு. அது மிகப்பெரிய தவறு. அந்த இடத்த நாங்க விட மாட்டோம். நாம் தமிழர் பிள்ளைகள் ஒருபோதும் ஐயா இசக்கி சுப்பையா விட மாட்டோம். இன்னும் அவருடைய முகத்திரையை கிழிப்போம். நிச்சயமா. இப்போ சொல்றேன், இங்க இருங்க, நான் சொல்லிடுறேன், இருங்க கோகுல், உங்களுடைய கேள்விகளுக்கு நான் என்ன பதில் முடிக்கல. அதாவது தேர்தல் ஆணையம் என்ன செய்யறேன்னா, ஒண்ணு அண்ணன் சீமான் சொல்றது போல முதல் வெற்றி பெற்ற நபர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செய்யறாருன்னா அதே தேர்தலில் போட்டியிட்ட 2வது இடத்துல இருந்த நபரை அங்க வந்து எம்எல்ஏ ஆக்கணும். ஒண்ணு. அப்படி இல்லையா, இப்ப முடிஞ்ச தேர்தலுடைய தேர்தல் செலவு எவ்வளவு? இந்திய தேர்தல் ஆணையம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி எவ்வளவு தேர்தலை செலவழிச்சிருக்கு, அதை வட்டி முதலமா போட்டு அவருக்கு ஃபைனா போடணும். 2வது அடுத்து இடைத்தேர்தல் நடத்துவதற்கு என்ன செலவு, அதை அவர் பேர்லயே திரும்ப கொடுக்கணும். அப்ப ஐயா இசக்கி சுப்பையா முடிஞ்ச தேர்தலுக்குரிய செலவு தொகையும் தேர்தல் ஆணையத்தை கட்டணும். இனிமேல் நடக்க போற இடைத்தேர்தலுக்குரிய தேர்தல் செலவினங்களையும் கட்டணும் தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன்? இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பணம் என்பது மக்களினுடைய வரிப்பணம். அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொளுத்து திங்கிற ஐயா இசக்கி சுப்பையா மாதிரியான ஆட்களை விடவே கூடாது. இது ஐயா இசக்கி சுப்பையாவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவில இருந்து இதுவரைக்கும் வெளியேறி தாவேகாவில் சேர்ந்த எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அதோடு சேர்ந்து இனிமேல் சேர போறவங்களுக்கும், ஒருவேளை நாளைக்கே நத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய நத்த விஸ்வநாதன் ஐயா கூட போய் சேரலாம். நான் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதனால யாரா இருந்தாலும் இதுதான் இவர்களுடைய முகத்திலேயே மக்கள் முன்னாடி போய் கிளிக்கணும். இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் மக்களை ஏமாத்துறாங்க, மக்களை காசு கொடுத்து விளை பொருளா வாங்கக்கூடிய விற்பனை பண்டமா பார்க்க ஆரம்பிச்சாங்க, மக்களுடைய வாக்கை விற்பனை பண்டமாக்க ஆரம்பிச்சாங்க. இவர்கள் ஒருபோதும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற மாட்டார்கள், ஒருபோதும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். அவரை கொண்டு போய் உட்கார வைக்கணும். இனிமேல் விட முடியாது. இப்ப ஏற்கனவே வரைஞ்சாருல அந்த சுவர் விளம்பரங்கள் ரெட்டலையோட சேர்த்து ஒரு படத்தை, இனிமேல் ஏதோட விசிலோட சேர்த்து வரைவாரா? கேவலமா இல்ல, இது அசிங்கமா இல்லையா கோகுல்? இது நினைச்சாலே கேவலமா இருக்கு. 2 இலையை சுத்தி அப்படியே பிபி மாதிரி விசில் ஆக்கிட்டாங்கண்ணா. புரியுதுங்களா? அதுதான் கோகுல் சொல்றேன், 2 இலையை சுத்தி பிபி ஆக்கலாம். இது என்ன பூவர சேலையில பிபி எடுத்துறதுக்கு என்ன சின்ன பயலுகளா? புரியுதா இவங்களோட புத்தி என்னன்னு? புரியுதா? இவன் ஏஐ வச்சு என்ன வேணாலும் வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஆனா மக்கள்
எனக்கு என்ன ஒரு கோவம்னா, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இந்த மக்கள் அம்பாசமுத்திரத்தை நம்புறாங்கன்ற ஒரு மன வருத்தமும் ஆதங்கமும் தாங்க. ஆனா இப்ப இன்னொரு கேள்வி, புண்ணிய பூமிங்க, அந்த பூமியை புண்ணிய பூமி தாமிரபரணி தாய் இப்போ முழுக்க அந்த பூமி வந்து பசுமையாக்கி வச்சிருக்கா. அந்த பூமியில இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒவ்வொரு மனுஷனும் கொடுத்து வச்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல குடிநீர், நல்ல தூய காற்று, நிம்மதியான வாழ்க்கை. உண்மையிலே சொல்றேன், அந்த அம்பாசமுத்திரம் தொகுதிங்கிற சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமியில வாழக்கூடிய மக்கள், அந்த ஆன்மீக பூமியில வாழக்கூடிய மக்கள் இந்தால போய் நம்பி நம்பி ஓட்டு போட்டு ஏமாறுறாங்களேன்ற ஒரு மன வருத்தம் தான் எங்க எனக்கு. எவ்வளவு நாங்க இப்ப எங்களை மாதிரி படிச்ச பிள்ளைங்க எவ்வளவு பேர் அந்த தொகுதியில போட்டிடுறேன். நாம் ஒரு கட்சியை விட்டுருங்க, மற்ற கட்சிகள்ல அதெல்லாம் நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு. 36 வேட்புமனு தாக்கல் பண்ணோம். 36 வேட்புமனு தாக்கல்ல 31 வேட்புமனு தாக்கல தள்ளுபடி பண்ண வைக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டிலேயே குறைவான வேட்பாளர்கள் போட்டியிட்டது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 5 வேட்பாளர். அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டது கரூர் தொகுதியில. அப்ப குறைவான வேட்பாளர் நீங்க போட்டியிட்டதுக்கான காரணம் என்ன? அங்க இருந்த ரிட்டர்னிங் ஆபீசரா, அங்க இருந்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அங்க இருக்க வருவாய்த்துறை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காரு. நீங்க நிறைய காணொலியில பாத்திருப்பீங்க, நாங்க பட்ட கஷ்டத்தை, அதிகாரிகள் நம்மளுக்கு கொடுத்த கஷ்டத்தை. அந்த அளவிற்கு அவர்கள் சித்திரவதை செய்யறாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் விசுவாசியாக ஐயா இசுகி சுப்பையாக்கு இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த மக்களை ஏமாற்றி இந்த வேலையை செய்யறாரு. ஆகவே நான் சொல்ல வர்றது, தேர்தல் ஆணையத்தை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னா இவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் பாத்துங்க. இங்க பாருங்க, ஐயா இசுகி சுப்பையா என்பவர் அரசியலுக்காக போட்டியிட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு பிசினஸ் மேன். அவருடைய பிசினஸ் அவர் காப்பாத்திக்கிறேன். திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும், தாவேக ஆளுங்கட்சி, தமிழக வெற்றிக்கழக ஆளுங்கட்சியா இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும், அவர் சம்பாதிக்கிறதுல மட்டுமே குறியா இருப்பாரு. இங்க இதற்கு முன்னாடி திமுக போன்ற ஆளுங்கட்சிகள், இது திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கங்களையுமே அவருடைய தொழில் நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க கான்ட்ராக்ட். நீங்க போய் பாருங்க, இசைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இசைக்கு சினிமாஸ் இருக்கும், எல்லாமே இவருடைய தான். இவர் மிகப்பெரிய தொழிலதிபர். இவர் மக்களை தன்னை ஒரு கல்வி தந்தையா காட்டிக்கிறோம், தனக்கான தொழில் கல்வின்னு காட்டணுங்கிறக்காக பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்துறாரு. உண்மையை சொல்லணும்னா கடந்த ஒரு 3 அதாவது இந்த போன மாசம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இருந்த 2-3 மாதங்களுக்கு அவருடைய பள்ளிக்கூடத்துல, தென்காசியில இருக்க அவருடைய பள்ளிக்கூடத்துல அங்க வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கல. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் ஊதியம் கொடுக்கல. இன்னும் சொல்ல ஜனவரி மாசத்துல இருந்து கொடுக்கல. என்ன காரணம்னா, ஒருவேளை இவங்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டா தேர்தல் காலகட்டத்தில் இவங்க அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சிங் வேலையை தாண்டி இவர் தேர்தல் வேலையில் நிறைய கொடுக்குறாரு. அம்பாசமுத்திரத்தில் என்னென்ன ஜாதி இருக்கு, எத்தனை ஜாதியில எத்தனை ஓட்டு இப்ப புது ஓட்டர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் செத்து போயிருங்க, அதுக்கு முன்னாடி பழைய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, எவ்வளவு பேரை பட்டியல நீக்கம் பண்ணிருக்காங்க, புது வாக்காளர்கள் யாரு, எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஜாதிக்காரன் இருக்காங்க, அதுல எந்தெந்த ஜாதி நம்மளுக்கு ஓட்டு போடும், எந்தெந்த ஜாதி திமுக ஓட்டு போடும், எந்தெந்த ஜாதி வேற புதிய கட்சிகளுக்கு ஓட்டு போடும், படிச்சவங்க எவ்வளவு, அரசு அதிகாரிகள் எவ்வளவு, எந்தெந்த கோயில்கள் இருக்கு, ஐயாவளி கோயில்கள் எத்தனை இருக்கு, இசக்கியம்மன் கோயில்கள் எத்தனை இருக்கு, முப்புடாரி அம்மன் கோயில்கள் எத்தனை இருக்கு, இதுல எல்லாம் யார் யார் பூசாரியா இருக்கா, யார் யார் சொன்னா அந்த பூசாரி சொன்னா ஊர்ல கேட்பாங்க, அந்த ஊர்ல இருக்க நாட்டாம சொன்னா கேட்பாங்க, அந்த ஊர்ல இருக்க பெரிய தலைக்கட்டு சொன்னா கேட்பாங்க, பெரியதன சொன்னா கேட்பாங்க, காரணக்கார சொன்னா கேட்பாங்க. இந்த புள்ளி விவரங்களை எடுப்பதற்கும் தேர்தல் களப்பணி செய்யறதுக்கும் ஒவ்வொருத்தனையும் நாய் மாதிரி பயன்படுத்துறாரு, அடிமை மாதிரி பயன்படுத்துறாரு. அப்ப அந்த டீச்சர்ஸ் இப்ப தேர்தல் வரப்போது, தேர்தல் நம்மளுக்கு அதிகமா தேர்தல் வேலை கொடுப்பாரு, ஆகவே நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி யாராவது அங்க வேலை பார்க்குற ஆசிரியர்களுடைய கணவர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சார் இப்படிதான் நடக்குதுன்னு. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்மை. அப்ப இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் கோகுல், இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய நபரை நம்ம விட்டுறக்கூடாது. சொந்த மகனே அவரோட இருக்க மாட்டாருங்க, சொந்த மகனே அவரோட இருக்க மாட்டாரு, அப்பனும் மகனும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு அப்பாவினுடைய அட்ராசிட்டி அதிகம் இங்க, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் செய்த நபரினுடைய முகத்திரை கிளிக்கணுங்கிறதே கோகுல் என்னுடைய நோக்கம். இப்போ நான் திரும்ப சொல்றேன், அந்த மக்கள் கண்டிப்பாக இவருடைய உண்மை ரூபத்தை இப்ப உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒண்ணே சொல்லுங்க. இப்போ இதுல என்னன்னா, இப்ப அந்த கோட்டையவே அசைச்சு பாத்தீங்க நீங்க, அங்க அவருடைய அவ்வளவெல்லாம் கனமான ஆளாதான் கிடையாது. இல்ல அதான் சொல்ல வரேன், அங்க போயிட்டு நீங்க அவரோட இமேஜே பிரேக் பண்ணீங்க. இப்போ அவங்க அப்படி இல்ல கோகுல், அது இல்ல, நீங்க கேள்வி கேட்கையில குறுக்கிட்டு தப்பா நினைக்கணும். அப்ப அவருக்கு அப்படி ஒரு இமேஜ்லாம் இல்ல, மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாரு. கண்டிப்பா. அதாவது இமேஜ்ங்கிறது என்னன்னா, இப்ப ஐயா காமராஜருக்கு இருந்தது இமேஜ், ஐயா வஉசிக்கு இருந்தது இமேஜ், ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு இருந்தது இமேஜ். அப்ப நாங்க சொல்றது என்னன்னா, இமேஜ்ங்கிறது வேற, இது அயோக்கியத்தனம், இது ஏமாற்று பேர் வழி. இவர் இப்படி ஒரு ஏமாற்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு தவறான கட்டமைப்பை மக்களை ஏமாற்றி வச்சிருந்தாரு. அதை நம்ம போய் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தோம். நாம உண்மையை சொல்லணும்னா, நம்ம தேர்தல் பிரச்சாரமே செய்யல, நாம மக்கள்கிட்ட போய் அவேர்னஸ் கொடுத்தோம், விழிப்புணர்வு கொடுத்தோம். இந்த மாதிரியான ஆட்களை நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, இவர் போலியான நபர், பொய்யான நபர், உங்களை ஏமாத்துறாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது வேற, ஒரு எம்எல்ஏவோட வேலை என்பது வேற. ஒரு சட்டசபையில போய் பேச வேண்டிய எம்எல்ஏ உங்களுக்கு ஜால்ஜா படிச்சுட்டு வெறும் சோறு போடுறது ஏமாத்துறாரு. இது இவருடைய வேலை கிடையாது. இது ஒரு பெரும் பணக்காரர் நினைச்சா ஐயா இசக்கி சுப்பையா எம்எல்ஏ ஆகித்தான் இந்த கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. எது அன்னதானம் போடுறது, மக்களுக்கு போய் கோயில் திருவிழாவில் கலந்துக்கிறது, கல்யாண காது குத்துக்கு போறது, இலவு கருமாதிக்கு போறது, சடங்கு வீட்டில் போய் சடங்கு சுத்துறது, இதெல்லாம் ஒரு எம்எல்ஏவோட வேலை இல்லைங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு தனிநபர்களும் செய்யலாம், அல்லது ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி செய்யலாம், இல்லை ஒரு பெரும் பணக்காரர் செய்யலாம், இல்லை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜமீன் இருந்தார்ல ஐயா இவர், அது மாதிரியான ஆட்கள் செய்யலாம்.
சிங்கமடி ஜமீன் ஐயா மாதிரியான ஆட்கள் செய்யலாம். அதை விடுத்து சட்டசபைக்கு இவர் போய் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்? நிச்சயமா சட்டசபையில போய் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன பேசினார்? ஏன் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து செய்யல அப்படிங்கறத தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தமே தவிர, நாம ஒருபோதும் இவருக்கு ஒரு இமேஜ் இருந்ததாவும் அந்த இமேஜை போய் நம்ம டேமேஜ் பண்ணதாவும் இவர் கோட்டை அந்த கோட்டையில நம்ம ஓட்ட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு வெத்து. ஓகே வெத்து. அதனால வந்து அந்த வெத்து வெட்டை பத்தி மக்கள்கிட்ட போய் வெளிப்படையா பேசினா அது போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இல்ல